ஓம் மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமனரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. அன்பார்ந்த தாய்மார்களே, ஆஸ்தீக பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து செஞ்சி மெயின் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அம்பாளுடைய பீடம் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில், அந்த வாசல்லையே ராஜராஜேஸ்வரி பாடசாலை, நுழையும் பொழுதே ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அன்பு தாய்மார்களே, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருங்கால நலன்களை பற்றி, குடும்ப சூழ்நிலைகளை பற்றி, எதிர்காலத்தை பற்றி அருள்வாக்கு, ஜாதகம் எல்லா விஷயங்களையும் கேட்கலாம். தொலைபேசியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வரணும். திங்கள், சனி, புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சென்னையிலையும் வந்து தரிசனம் பண்ணலாம். அருள்வாக்கு, ஜாதகம், உங்களுடைய பர்சனலாக அம்மாவை பார்த்து பேசணுன்றவங்கெல்லாம் அவசியம் வருகை தரலாம். அன்பு தாய்மார்களே, இந்த ஆடி மாதம், ஆவணி மாதங்களில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த கை இருக்கிறதே, இந்த கையால் ஒரு கை அரிசி, இந்த கையை திருப்பி இந்த கையால் ஒரு அரிசி, மறுபடியும் இந்த கையால் ஒரு அரிசி, இந்த ஒரு பின் கை திருப்பி ஒரு அரிசி, இந்த மாதிரி 3 தரம் போடணும். அதை சாதமாக வடித்து கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ அல்லது அதில் கொஞ்சம் முந்திரி, திராட்சை, நெய் இதெல்லாம் கலந்துட்டு, அந்த பொங்கல் எவ்வளோ இருக்கோ அந்த கை அளவு தான் 3 கை, முன்கை 3 கை, பின் கை 3 கை, அந்த அரிசியில் தான் பொங்கல் செய்து அந்த பொங்கலை வாழை இலையில் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தடைகள், மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குன்றீங்களா, அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், தடைகள் நிவர்த்தியாகும். வீட்லேயும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் வளர்ச்சி பணிகள் உண்டாகும். நீண்ட நாளாக பெண்கள் மனக்குறையாக இருப்பாங்க வீட்டில், அந்த மனக்குறை அகலும். பசங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவீங்க, பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த பொங்கல் கோவிலுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி பண்ணி தட்டில் 108 ரூபா போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த பொங்கலை எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க. இல்லை வீட்லேயே நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அந்த பொங்கலை கோவிலுக்கு எடுத்து போய் சாயந்தரமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு 108 ரூபா தட்டில் போட்டு வாங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஊழ்வினை, செய்வினை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். இது ஆடி மாதம், ஆவணி மாதங்களில் மட்டும்தான் செய்கிறது. அவசியம் செய்யுங்கள். ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே போல் ஆடி மாதம், ஆவணி மாதங்களில் இந்த 2 மாதங்களில் ஒரு 40ஆம் பக்கம் நோட்டு எடுத்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஒரு பிள்ளையார் சுழி அழகாக போட்டு
அம்மா சொல்கிறாங்களே ஓம் கம் கணபதையே நமஹ அப்படின்னு எழுதிட்டு ஒரு 1008 முறை தும் துர்கே நமஸ்தே அம்பிகே மாதர்மே மதுகைடபக்னீம் மகிஷ பிராணாபகாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்பிரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்த்தினே நிஷேஷிகிருதரக்தபீஜதனதே நித்யேன சும்பாபகே சும்பத்வம்சனி சம்காரா சுததுரிதகம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே மாதர்குலம் போற்றும் மாணிக்கமே மகிஷன் தலை மீது நர்தனம் புரிகின்றவளே ஹேலா நிர்மித தூம்பிரலோச்சனதுமதே விளையாட்டுத்தனமாக தூம்பிரன வதம் செய்தவளே ஹேலா நிர்மித தூம்பிரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்த்தினே இந்த தலைகளெல்லாம் உத்ராட்சமணி மாதிரி அணிந்து கொண்டு புடவை மாதிரி கைகளெல்லாம் புடவை மாதிரி கட்டிண்டு ஹே சண்டமுண்டார்த்தினே நிஷேஷிகிருத ரக்த பீஜதனதே நித்யேனு சம்பாபகே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாபங்களெல்லாம் அகற்ற வேண்டும். நிஷேஷிகிருத ரக்த பீஜதனதே நித்யேனு சம்பாபகே சும்பத்வம்சனி சம்காரா சுததுரிதகம் யாராலும் அழிக்க முடியாத மும்மூர்த்திகளால் கூட அழிக்க முடியாத சும்ப நிசும்பனை வதம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு திட்டம் போட்ட பார்த்தியா. அப்படி சும்ப நிசும்பனை வதம் செய்ய எவ்வளோ தருணம் எடுத்துக்கணியோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் கடன் வியாதி கலகம் குழப்பங்கள் இதெல்லாம் அகல வேண்டும். சும்ப நிசும்பனை வதம் செய்த நேரம் எடுத்துக்கினே அதே போல் நிவர்த்தி செய்ய என்னுடைய கஷ்டங்களை. கடைசியாக பாருங்கள், சும்ப நிசும்ப சம்ஹாரம் செய்தால் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. அந்த ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அந்த வரியை 1008 முறை எழுத வேண்டும். இப்போ புரியுதுல, இந்த பாட்டை அதுக்காக ஆரம்பித்தேன். அந்த தும் துர்கே நமஸ்தே அம்பிகே தூவண்ணா இம்மண்ணா துணை எழுதுகிறமே அந்த தூவண்ணா பிரணவத்துக்கு இருக்கக்கூடிய இம்மண்ணா துர்கே நமஸ்தே அம்பிகே. அந்த ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அதை டெய்லி கூட சொல்லலாம். மனசில் விளக்கேற்றும் போது கோயிலில் சுற்றும்போது அம்பாளை பார்க்கும்போதெல்லாம் அப்போ ஒவ்வொரு தும் துர்கே நமஸ்தே அம்பிகேன்னும்போது அவள் வந்து நிற்கிறா. என்ன மகளே என்ன வேணும்? அம்மா இன்றைக்கி போயிருக்கிறார், நல்லபடியாக லாபகரமாக வரணும், ததாஸ்து. அம்மாவுக்கு போய் அதை நல்ல லாபகரமாக கொண்டு வந்துடுவா. அந்த தும் துர்கே நமஸ்தே அம்பிகைன்ற மாதிரி தருணத்தில் வந்து உடனே காட்சி தருவாள். தருணத்தில் வந்து உங்களுடைய மனோபீஷ்டத்தை சித்தி செய்வாள். அந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் தாய்மார்களே. இந்த மாதிரி 1008 முறை இந்த ஆடி ஆவணி மாதங்களில் அதை எழுதி அந்த சுவாமி ரூமில் வச்சு அந்த நோட்டை ஒரு பாயச நைவேத்தியம் பண்ணுங்க போகிறோம். அதை செய்யும் பொழுது உங்களை வாழ்க்கையில் எங்கே ஆரம்பித்த இடத்துலே நான் நிற்கிறேன் தாயே. சில பேர் ஆரம்பிக்கவே இல்லை வாழ்க்கையில், நான் அப்படியே நிற்கிறேன்றாங்க. அந்த தடைகள் அனைத்தும் அகன்றுவிடும். அன்பு தாய்மார்களே, வெள்ளிக்கிழமையில் வெண்கடுகு கொஞ்சம் வாங்கி பூஜை ரூமில் வைங்க. வெண்கடுகு பூஜை அறையில் இருந்தால் வெள்ளிக்கிழமையாக பார்த்து வாங்கி வைங்க. எப்படி செவ்வாய்க்கிழமையில் உப்பு வாங்கணும், ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமையில் வெண்கடுகு வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் ஒரு 50 கிராம் டப்பாவில் போட்டு வைங்க பூஜை ரூமில். அப்படி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் ஐஸ்வர்யம், பதவி, புகழ், தொழில் லாபகரமாக எல்லாவற்றிலும் மேலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, வாஸ்து நாளில் ஆவணி மாதத்தில் வாஸ்து நாள் என்றைக்குன்னு கேட்டு காலண்டரில் பார்த்து அன்றைய தினம் ஒரு 200 ரூபா மதிப்பு ஒரு நவரத்னம் பாக்கெட்டு தருவாங்க கடையில், நகை கடையில். நான் வாங்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பாக்கெட்டு நவரத்னம் பாக்கெட்டு கொடுனா கொடுப்பாங்க கும்பாபிஷேகத்துக்கு சுவாமிக்கு அடியில் வைக்கிறதுக்கு. அதே போல் கடையில் கேட்டு அந்த நவரத்னம் பாக்கெட்டு வாஸ்து நாளில் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த நவரத்னம் பாக்கெட்டை வாங்கணும். அதே வாஸ்து நாளில்
உங்களுடைய பீரோவில் எடுத்து வந்து வைக்கணும். அப்பொழுது அந்த வீட்டில் பீரோவில் வந்து தனம் தங்க ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, தனுசு, மீனம், சிம்மம், கன்னி இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ புதுசாக கொஞ்சம் ஒரு 1/2 மீட்ரு கருப்பு கம்பளி கயிறு படிகாரம் அதை கட்டி அழகாக கிரில்லையோ வாசல்லையோ கட்டுங்க. ஏன்னா இப்போ இந்த தனுசு, மீனம், சிம்மம், கன்னி இவர்கள் ஒரு காட்டாற்றை கடந்து கொண்டு இருக்கின்றீர்கள். காட்டாற்றா சொல்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையில் தான் இருக்கேன். ஆனால் எல்லாம் நான் பிரச்சனையில் இருக்கிறேன்னா யாரும் நம்ப மாட்டேன்றானுங்க. உனக்கு என்ன எல்லாம் இருக்குன்றானுங்க. அந்த மாதிரி காட்டாற்றை கடந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த கருப்பு கம்பளி கயிறா ரைட்டு கடைக்கு போயிட்டு மாடு கயிறெல்லாம் விற்கிற இடத்துல கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஒரு 1/2 மீட்ரு ஒரு படிகாரம் அவ்வளோன்னு கட்டி கிரில்லில் கட்டி வச்சுடுங்க. இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் அப்பாடி அப்படி ஒரு வெற்றி நடை போட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் சூழ்நிலை சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய இல்லத்தில் இந்த ஆடி ஆவணி மாதங்களில் சுமங்கலியை வர வச்சு ஒரு பாயசம், பால், தாம்பூலம் கொடுங்க. வெளியே இருக்கிற அந்த லக்ஷ்மி கடாட்சம், வெளியே இருக்கிற குலதேவதை, வெளியே இருக்கிற பெண் தெய்வம், வெளியே இருக்கிற பூவடக்காரி அப்படி சொல்லுவோமே நம்ம வீட்டில் பெரியவர்கள், அந்த தெய்வங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையும் லாபகரமாக இருக்கும். அதே போல் வீட்டில் தனம் நிரம்பணும். தாயே, இன்றைக்கி மகாலட்சுமியை பற்றியே பேசிட்டு வர, தனம் நிரம்ப வேண்டும் தாயே. வீட்டில் கலகங்கள் அகல வேண்டும். வீட்டில் சம்பத்து உண்டாக வேண்டும். வீட்டில் குபேர சம்பத்து ஏற்பட வேண்டும். என்ன பண்ணணும்? நாம் ஒரு கோபுரம் பூசு மஞ்சள் கடையில் கேட்டு ஒரு 108 பூசு மஞ்சள் நேரடியாக ஓடோடி போய் அந்த அம்பாள் பாதத்தில் அந்த 108 எண்ணிக்கை குறையக்கூடாது, எண்ணிக்கை அதிகமாகவும் ஆகக்கூடாது. ஒரு 2 கிலோ மஞ்சக்கிழங்கு கொடுப்பான்னு அப்படி வைக்கக்கூடாது. அதை வாங்கி வந்து எண்ணெய் உட்காந்து 108 என்கின்ற இலக்கு ஒரு நிரந்தர வெற்றியை தரும். 108 என்பது உங்களுடைய கோரிக்கை அதிசீக்கிரத்தில் நிறைவேறும். 108 என்பது சகல தேவதைகள் உங்களுடைய ஜாதகத்தில், உங்கள் வாக்கில், உங்களுடைய செயல்பாட்டில் வந்து துணை நிற்கும். அந்த 108க்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த 108 எண்ணிக்கை உள்ள மஞ்சள் கிழங்கு அந்த அம்பாள் மடியில் வைக்கலாம். அல்லது 108 மஞ்சள் கிழங்கை வாங்கி வச்சுக்கின்னு சேரை போட்டுட்டு கோயில் வாசலில் எல்லா சுமங்கலிகளுக்கும் கொடுத்துட்டு வாங்க. இல்லை தாய், அம்பாள் மடியில் வச்சிடுற எல்லோரும் கொடுக்க சொல்லிடுறேன் நான். அந்த மாதிரி செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் செல்வம் தங்க ஆரம்பித்து விடும். வீட்டில் கல்யாணம் நடக்கணும் போகுது, 2-3 டிக்கெட்டு எல்லாம் வேலைக்கு போகுது. ஆனால் எல்லாம் சின்ன சின்ன வருமானத்தில் இருக்கிறனால பெரிய வருமானத்தில் இல்லை. அந்த மஞ்சள் கிழங்கு தர்மம் செய்யணும். ஆடி ஆவணி மாதங்களில் 108. அப்போ குடும்பத்தினுடைய அனைவருடைய பொசிஷன் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவார்கள். அன்பு தாய்மார்களை, தனுசு, மீனம், சிம்ம ராசிக்காரர்கள் அனல் மீது வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம். அதனால் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் வாங்கி ஆலயங்களுக்கு கொடுங்க. அந்த துரத்தக்கூடிய கஷ்டம், அனல் போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். தாயே, எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும். இன்னொருத்தர் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு இன்னொருத்தர் சொந்த வீடு அமையணுன்றது. ஐயாவுக்கு இப்போ எல்லா திறமையும் இருக்குது, போதிய வருமானம் இல்லை அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பசங்களுக்கு நல்ல உத்தியோகங்கள் ஏற்படணும். 35 வருஷமாக எந்த டெவலப்மெண்ட் இல்லை. வர்றது, சாப்பிட்றோம், தூங்குறோம். அடுத்த ஒரு வேலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கணும், இல்லை ஒரு ஜானடி இடம் வாங்கணும். அதை பற்றியே பேசக்கூடாதுன்றாரு. இருக்கிறத கொண்டு பார்த்துன்னு போ அப்படின்றாங்க. அதனால் என்ன பண்ணணும் தாய்? அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். திருமகளுடைய கடாட்சம் வேண்டும் குடும்பத்திற்கு. இந்த சிவாலயத்தில் திருவாதிரை அன்னைக்கு ஒரு தூக்கில் புட்டு செய்து எடுத்தும் போங்க. திருவாதிரையில் புட்டு அள்ளி கொடுத்தால் உன்னுடைய வீட்லேயும், உங்கள் வாழ்க்கையிலையும், உங்கள் ஜாதகத்திலையும், உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுப்பார். படி அளக்கிறானே பரமேஸ்வரன் சொல்கிறவ, அவள் படி அளந்து கொடுத்துருவான். கைலாயத்திற்கே உட்காந்துட்டு அங்கே உட்காந்துட்டு உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறாருன்றாங்களே. அந்த திருவாதிரையில் புட்டு அள்ளி கொடுங்க எல்லாருக்கும், ஜனங்களுக்கெல்லாம் சிவாலயத்தில். அப்போ உங்களுடைய வீட்டில்
தனமானது தங்க ஆரம்பிச்சிடும், தனம் வர ஆரம்பிச்சிடும். அன்பு தாய்மார்களே, குபேர சம்பத்து உண்டாகும். புட்டு திருவாதிரையில் தர்மம் பண்ணால் வீட்டில் குடும்பத்தில் குபேர சம்பத்தோடு இருப்பாங்க பசங்க, எஜமானன், குடும்பம். அன்பு தாய்மார்களே, அதே போல் உங்களுடைய வீட்டில் 26, 17, 8 இந்த தேதியில் பிறந்தவர்கள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் அவசியம் வாரந்தோறும் 2 பக்கம், வாசலுக்கு 2 பக்கம் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க இந்த தேதியில் பிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் கடந்து வர்ற பாதை இருக்குது பாருங்கள். ஒரு நதி எப்படி மேடு பள்ளம் வனாந்திரம் காடு படுகுழி எல்லாத்தையும் கடந்து வருது, அந்த மாதிரி இருக்குது வாழ்க்கை. அந்த விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றி 2 பக்கமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயந்தரத்தில் ஏற்றணும். அந்த 26, 17, 8 ஆங்கில தேதி பிறந்தவர்கள் வீட்டில் ஏற்றினா அவர்களுடைய வாழ்க்கை லாபகரமான சூழ்நிலையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே போல் 31, 4, 13 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுடைய வீட்டில் வாசலுக்கு 2 பக்கம் கற்றாழை செடி வைங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் அந்த கற்றாழை வளர வளர அந்த பசுமையாக இருக்கிறது போது இந்த தேதியில் பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்களாக உருவாவார்கள். அன்பு தாய்மார்களே, 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீட்டில் குபேரன், லக்ஷ்மி குபேரனுடைய படம் வைங்க. குற்றங்கள் கலைந்து கொண்டே இருப்பாங்க அவங்க. இந்த 3, 12, 21, 30 ஆங்கில தேதி பிறந்தவர்கள் குற்றமற்றவர்களாகவும் இருப்பாங்க, குற்றங்கள் கலைந்து கொண்டே இருப்பாங்க. அதனாலேயே கெட்ட பேர் வாங்குவாங்க. நல்லதை சொல்லி போய் நமக்கு இப்படி பிரச்சனை வருதேன்னுவாங்க. அதனால் அந்த லக்ஷ்மி குபேரனுடைய படம் இருந்தால் அந்த தேதியில் பிறந்த 3, 12, 21, 30 பிறந்தவர்கள் வாழ்க்கை லாபகரமாக பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பிரபலமான ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரராவீர்கள். அந்த 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆதிசங்கரருடைய படம் வீட்டில் இருக்கலாம். ரொம்ப விசேஷம். லாபகரமாக பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பிரபலமான ஐஸ்வர்யம் உங்களிட வந்து சேரும். அதே போல் 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவம் நடக்கிற படத்தை வைங்க. உங்கள் வீடு ஆனந்த நிலையமாக இருக்கும். 5, 14, 23 எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருப்பாங்க இவங்க. யார்? இந்த 5, 14, 23 ஆங்கில தேதி பிறந்தவர்கள். நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுமே, எல்லாருக்கும் நீங்கள் ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும் போருமா? அதனால் அவர்கள் எல்லாரும் வீட்லேயும் அந்த திருக்கல்யாணம், சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஆன மீனாட்சி கல்யாணம், சுந்தரேசருடைய கல்யாணம், மீனாட்சி சுந்தரேச சமேத கல்யாணம், பத்மாவதி ஸ்ரீனிவாச அந்த திருக்கல்யாணம், ருக்மணி கிருஷ்ணனுடைய திருக்கல்யாணம், இந்த மாதிரி திருக்கல்யாண வைபவம் உள்ள படம் பூஜை ரூமில் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருக்கேன். இருக்குப்பா. அப்போ இவங்க வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டுன்னு என்ன அர்த்தம்? தனமானது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக பயணிக்க ஆரம்பிக்கும். செல்வம் நிரம்பி வழியும் வீட்டில். அன்பு தாய்மார்களே, இந்த ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பச்சரிசி இட்லியும் மோர் குழம்பும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது. அதை செய்யும் பொழுது திருமகள் கடாட்சம் ஏற்படும். இந்த வருஷம் பூரா திருமகளுடைய கடாட்சம் இந்த 14 மாதங்களுக்கு குடும்பத்தில் உண்டாகும். தினப்படி வருமானம் சிறப்பிக்கும். அதை சொல்லுங்கள் சாமி. இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசியை போட்டு பச்சரிசி இட்லியை ரெடி பண்ணிடுறேன் இன்றைக்கே. அந்த தினப்படி வருமானம் சிறப்பிக்கும்ன்றீங்க பாருங்கள். அதுக்காகவே மோர் குழம்பு பண்ணிடுறேன். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இப்போ வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு போட்டுடுறேன். அதை செய்யும் பொழுது தினப்படி வருமானம் சிறப்பாகும். சகஸ்ர லக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். இந்த ஆடி ஆவணி மாதத்தில் தான் செய்யணும். சபாஷ், நிறைய இந்த ஆடி ஆவணி மாதங்களில் வருது பாயிண்ட்டு. அதே போல் மரத்தினால் ஆன விக்கிரகம் இந்த ஆடி ஆவணி மாதங்களில் போய் தரிசனம் பண்ணணும். ஸ்ரீரங்கர் மரத்தினால், அத்திவரதர் க்ஷேத்திரம், இன்னும் நிறைய க்ஷேத்திரங்கள் மரத்தினால் ஆன. அதே போல் சால கிராமத்தால் ஆன விக்கிரகங்கள், மகாவிஷ்ணு, அரங்கன், அனந்த பத்மநாபன், இந்த மாதிரி இன்னும் வடக்கெல்லாம் இருக்காங்க. சால கிராமத்திலேயே விக்கிரகம் இருக்கும்.
மரத்தினால விக்கிரகங்கள் இருக்கும். அந்த விக்கிரகத்தை இந்த ஆடி ஆவணி மாதங்களில் தரிசனம் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். இந்த வாட்டி ஸ்ரீரங்கம் கிளம்ப வேண்டியதுதான், போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வாழ்க்கை நமக்கு திருப்பி கிடைக்கட்டும். வாழ்க்கை என்பது ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் வருமானம் லக்ஷ்மி கடாட்சம் இருப்பிடம் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சுபிட்சம் எல்லாத்தையும் பொதுவாக கூறுவது வாழ்க்கை. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அந்தஸ்தில் கொண்டு வருவான் பெருமாள். உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்ய பலம் பெருக ஆரம்பித்துவிடும். அன்பு தாய்மார்களே, தாழ முடியாத கஷ்டத்தில் உள்ளேன், சூழ்நிலை சரியில்லைன்றீங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையில் பூசணிக்காவை பள்ளம் பண்ணி அதில் விளக்கெண்ணெய் தீபம் போடுங்க. உங்களுடைய தாழ முடியாத கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், உடல்நல பிரச்சனை இருக்கலாம், சின்ன விஷயம் மனஸ்தாபம் அப்படி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரமாக பூசணிக்காய் வாங்கி ஒரு பள்ளம் பண்ணி அதில் தீபம் போட்டு வைங்க. ஒரு கொஞ்ச நாள் எரிஞ்சவுடனே அதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போடுங்க. அப்போ உங்களுடைய தாழ முடியாத கஷ்டங்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். அதே போல் இன்னொரு உபாயம், வீட்டில் இருக்கிற கெட்ட நேரம் வெளியேறதுக்கு இந்த நல்லெண்ணெய தீபம், விளக்கெண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், ஏதாவது ஒரு தீபத்தை கண்ணாடியில் வழியாக நீங்கள் பாருங்கள். அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு கெட்ட நேரம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, பச்சை உடுத்தி அம்பாளை தரிசனம் செய்யுங்கள். ஐஸ்வர்யகரமாக இருப்பீங்க, ஐஸ்வர்யகரமாக பயணிப்பீங்க. படம் வரதெல்லாம் அயன் பண்ணி இருக்குல்ல, பீரோவில் இருந்து இன்றைக்கி கட்டிக்க பச்சை ஆடி ஆவணையில் அம்பாளை போய் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். என்னுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாக பயணிக்கட்டும். ஐஸ்வர்யமாக பயணிப்பீர்கள். அதே மாதிரி முழு கொட்டைப்பாக்கு கொஞ்சம் நிரப்பி பூஜை ரூமில் வைங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ஆடி ஆவணி மாதங்களில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய குளக்கரையில் இருக்கிற கணபதியான பாருங்கள், வீட்டில் சுபம் ஏற்படும், சொந்த வீடு அமையும், நல்ல செய்தி தேடி வரும். இந்த ஆடி ஆவணி மாதங்களில் நதிக்கரையிலையோ குளக்கரையில் இருக்கிற பிள்ளையார் ஒரு பிரதட்சணம் பண்ணி ஒரு தோப்புக்கரணும் தலையில் கொட்டிக்கிட்டு வாங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் திருக்கல்யாணங்கள் உடனடியாக ஏற்பாடாகும், மழலை செல்வம் உடனடியாக ஏற்பாடாகும். உங்கள் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதத்தில் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயணிக்கிறது நினைக்கிற 4.5 வருஷமாக முடியல. சில பேர் 13 வருஷமாக ட்ரை பண்ணுவாங்க, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியல. பிறந்ததுலேருந்தே ஒரே லெவலில் தான் இருக்கிற சாமி, 350 ரூபா சம்பளத்திலே தான் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு, அதை வச்சு நான் எப்படி ஒரு நாள் நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு இன்னும் எவ்வளோ இருக்காங்க. கோடான கோடி மக்கள் கஷ்டத்தில். அந்த கஷ்டங்கள் நீங்கணும், சுபிட்சமாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும். நீங்கள் அந்த ஆவணி மாதத்தில் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் நிலை அப்படி சீராக உயர ஆரம்பித்து விடும். எல்லாமே அதில் அடங்கியிருக்கு அம்மா சொல்கிற பாஷையில். ஆவணி மாதத்தில் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு வாருங்கள், உங்கள் வீட்டில் நல்ல செய்தி உண்டாகும். அதே போல் ஆடி ஆவணி மாதங்களில் உற்சவ மூர்த்தி எதிர்நோக்கி வரக்கூடிய வருகையை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிடும். பிதர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும். சுப தேவதைகள் வந்து வாசம் செய்யும். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப்பை பாருங்கன்னு சொல்லுங்கள். அது இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குமான்னு அந்த பட்டனையும் அழுத்துங்க சொல்கிறாங்க, அதனால் அழுத்துங்க. அதே போல் இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் இந்த பீடத்துக்கு வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. திங்கள் சனி புதன் வியாழனில் சென்னையில் வந்து தரிசனம் அருள்வாக்கு பெற வரலாம். அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். சுபமஸ்து.